ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல பிரியாணி மேன் வர்சஸ் ஏ டு டி இவங்கள பார்த்து அவங்க 2 பேர் சொன்ன அந்த விஷயத்துல ஒருத்தர் 2 பேர் தாக்கிக்கிட்டாங்க இல்லையா? அந்த விஷயத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சொசைட்டி ஆகிய நமக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்க, அத பத்தி தான் பேசப் போறேன். தயவு செஞ்சு வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நீ என்ன சும்மா அவங்கள பத்தியே மட்டும் குறை சொல்லி வீடியோ போடுற அப்படிங்கல. நான் அவங்க என்ன சொல்றாங்க, அதுல இருந்து நமக்கு என்ன நல்ல விஷயம், நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. பிடிக்காதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இதனால நம்ம என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவர் மேல 2 நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 கேஸ் போட்டிருக்காங்க. நான் பெயிலபிள்னா பெயிலே கிடைக்காம வெளியில வர முடியாது. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல அவர் என்னென்ன தப்பு பண்ணிருக்காரு, அந்த தப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பண்ணக்கூடாது. நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்டயும் அந்த மாதிரியான தப்பு நடந்தா நம்ம அதை கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியாணி மேன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு தெளிவே இல்லாம இருக்கு. நிறைய பேருக்கு இல்ல. அவங்க இந்த தயாலு டிசைன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி செக்ஷுவல் கண்டென்ட் போட்டதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னா, இந்த செம்மொழி பூங்கா இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு லவ்வர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு தப்பு தப்பா இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்காங்க, இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதுல ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகி ஒரு லேடி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நமக்கு நியூஸ் சேனல்ல சொன்னது. இந்த விஷயத்துல பிரியாணி மேன் என்ன தப்பு பண்ணிருக்காரு, அவர் பண்ண தப்புல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, அவர் வீடியோ எடுத்து போட்டதுல எந்த தப்பும் கிடையாது. அவரு ஒரு நல்ல விஷயத்தான் சொல்ல வந்திருக்காரு. ஆனா அதை எப்படி சொல்லணும்னு அவருக்கு தெரியவே இல்லை. இப்போ அது ஒரு செம்மொழி பூங்கா. செம்மொழி மாநாடு நடந்ததுனால அந்த பூங்காக்கு செம்மொழி பூங்கான்னு வந்துச்சு. நம்ம கலைஞர் அவர்களாலதான் அதை திறந்து வச்சாங்க. அது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்குது, லவ்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவர் சொல்ற விதத்துல சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி அதையே வீடியோ எடுத்து இந்த மாதிரி பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன், இப்போ நம்ம ஒரு விஷயத்த சமூக ஊடகத்துல சொல்றோம்னா அதை எப்படி சொல்லணும்னு இருக்கு. அவர் சொல்ல வர கருத்து கரெக்ட், ஆனா அதை சொல்ற விதம் தான் தப்பு. இதேதான் நம்ம வாழ்க்கையில நாமளும் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம், இங்க சிறுநீர் கழிக்காதீர் குப்பை கொட்டாதீர் போட்டிருப்பாங்க. ஆனா அங்கதான் போய் அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. இவங்க கிட்ட போயிட்டு, ஏன்பா இங்கதான் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி, அங்க பண்ற அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? திருப்பி அவங்க உங்ககிட்ட ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட இந்த ரிப்ளைவே இந்த மாதிரி நீங்க சொல்ற விதத்துலயே அவங்க ரிப்ளைவே பண்ணக்கூடாது. ஆமா நம்ம பண்ணது தப்புன்னு அவங்க உணர்ற அளவுக்கு நம்ம சொல்லணும். ஏங்க இங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்கங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த இடம் இப்படி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற வழி அதிகமா ஸ்மெல் வருது, அதனாலதான் இப்படி போட்டிருக்காங்க அப்படி சொல்றது எப்படி இருக்கு? அதேதான் பிரியாணி மேன் பண்ணிருக்கணும். இல்ல, இது ஒரு நல்ல நோக்கத்தோட திறந்து வைக்கப்பட்டது, இங்க போய் இந்த மாதிரி எல்லாம் தப்பு எல்லாம் நடக்குது, கொஞ்சம் இங்க சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவரே அந்த விஷயத்த சோசியல் மீடியாவில இது ஒரு கம்ப்ளைண்டாவும் கொடுத்துருக்கலாம். ஆனா அதை அவர் பண்ணவே இல்லை. ரெண்டாவது, அவரோட வீடியோஸ்ல ரொம்ப ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போடுறாரு. ஒருத்தவங்களை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க கலாய்ங்க, நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா அவங்கள பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கலாய்க்கணும். எந்த அவசியமும் கிடையாது. அவங்க கேரக்டர் அசஸ்னேட் பண்ணணும், பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எந்த அவசியமுமே கிடையாது. அதாவது நம்ம கலாய்க்கிறதே அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க அதால சிரிக்கணும், அதை பார்த்து அவங்க திருத்திக்கணும். அந்த மாதிரியாதான் நம்ம அடுத்தவங்களை கலாய்க்கணும். ஆனா இவரு என்ன பண்றாரு, அவங்கள பத்தி தப்பு தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காரு பிரியாணி மேன். அதாவது நம்ம டெய்லர் அக்கா இருக்காங்களா, தயா டிசைன்ஸ், அவங்கள செக்ஷுவலா கண்டென்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரெண்டாவது, இர்ஃபானை பத்தியும் நிறைய தப்பு தப்பா பேசி போட்டிருக்காரு. அவர் இர்ஃபானு தயாலு டிசைனை மட்டும்தான் போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேரை பத்தி அவர் போட்டிருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகாம இப்ப கடைசியா சேர்த்து வச்சு அவருக்கு ஒரு ரியாக்ட் ஆயிருக்கு. அவர் அரெஸ்ட் ஆனது சரியான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா கூட நான் சரின்னு தான் சொல்லுவேன். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் சோசியல் மீடியால எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, அவர் மட்டும்தான் இதை பண்றாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி தப்பு தப்பா சோசியல் மீடியால பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப் பிலிப் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு.
எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது. ஆனா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் பிரியாணி மேனை இதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ சோசியல் மீடியாவை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனாலதான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்ப நிறைய பேரையுமே அரெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு விஷயம். நம்ம ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, இல்ல அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம அவங்கள புள்ளி பண்ணியோ, இல்ல அவங்கள பாடி ஷேம் பண்ணியோ அவங்க கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. அவங்க கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்டுப்பாங்க. ரெண்டாவது A2D இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாரு. நல்லா அதாவது ஒரு சில கருத்துக்கள் நிறையவே நல்லதாவே சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட ரிப்ளை வீடியோல இவங்க செக்ஷுவலா அவர் கண்டென்ட் பண்ணியிருக்காரு, அது தப்புன்னு சொல்லி இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆனா A2D பிரதரை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, நீங்க புடிச்ச ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு தவறுதலான ஒரு வீடியோ வந்திருக்கும். உடனே போயிட்டு கமெண்ட்ல அவங்க தப்பா பேசுறதும் அவங்கள அன்சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. கமெண்ட்ல இது உங்களுக்கானது இல்லை, நீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொல்லுங்க. அவங்கள அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நாளைக்கு அவங்க அந்த தவறை நாளைக்கு மறுபடியும் அவங்க நல்ல விதமா வீடியோ போடலாம். இது ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட. ரெண்டாவது A2D என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு செக்ஷுவலா இந்த மாதிரி அபியூஸ் பண்ணி கண்டென்ட் போட்டிருக்காருன்னு. ஆனா இவரு மதன் கௌரி பிரதர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணாங்க, அதை நான் பார்த்தேன். இதுல அவரே டெய்லர் அக்கா இருக்காங்க, தயலு டிசைன், அவங்கள அதாவது நம்ம மதன் கௌரிக்கு யார் டெய்லர் அக்கானா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தெரியாதவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா யூடியூபர் இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்ச மதன் கோரிக்கு டெய்லர் அக்கா யாருன்னு தெரியலையாம். ரெண்டாவது இந்த இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்ல A2D சொல்லியிருப்பாரு, டெய்லர் அக்கா தெரியாதான், அப்போ அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் நீங்க பாக்கணுமே, ஃபிட் செக் பண்ணலையா, ஃபிட் செக் பண்ணுவாங்க, ஃபிட் செக் பண்ணு. அப்போ அவரே அந்த டயல் டிசைனர் அவரே அந்த எந்த கண்ணோட்டத்துல அவங்கள பார்த்திருந்தா அவர் இந்த மாதிரி அவரோட முகபாவனைகள், அவரோட எக்ஸ்பிரஷன் அதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். A2D பிரதர் எப்படி சொல்லியிருக்காரு, இவருக்கே இந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கு. ஆனா இவர் பிரியாணி மேல தப்பா சொல்றாரு, இந்த மாதிரி செக்ஷுவலா இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு. ரெண்டாவது இந்த சென்டிமெண்ட் நைன் ட்ரஸ்ட பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இந்த பிரியாணி மேல சொல்லியிருப்பாரு, என்னோட காசுலாம் எங்க போகுது, சென்டிமெண்ட் நைன் ட்ரஸ்ட் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி ஒரு சரியான விளக்கமே அவர் கொடுத்திருக்கவே மாட்டாரு, அப்படியே கடந்து போயிட்டு இருப்பாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது அவங்களோட பிசினஸ், அவங்கதான் அதை காசு ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்ட், நானும் பிசினஸ் பண்றேன், என்னோட பிசினஸ்க்கு நான் தான் காசை ஃபிக்ஸ் பண்ணுவேன், நீங்களும் இல்ல வேற யாருமே கிடையவே கிடையாது. ஆனா டெய்லர் அக்காக்கு சப்போர்ட் பண்ண இவரோட ப்ரீவியஸ் வீடியோல பைஜூஸ் ரொம்ப ஹை காஸ்ட்லி, அதனாலதான் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க இவ்வளவு அதிகமா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ எனக்கு புரியல, உண்மையாவே புரியல. டெய்லர் அக்கா ஃபிக்ஸ் பண்ணட்டும் சரி, அதே பைஜூஸ் அவங்களோட பிசினஸ், அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீ எப்படி சொல்ல முடியும், இப்படி சொல்லியிருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது இவ்வளவு காஸ்ட்லியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணது, நம்ம போட்ட காசு நம்ம முதல்ல எடுத்துக்கலாமா, அதுக்கு சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. ஒரு ஜாக்கெட் இப்ப 300 வச்சுக்கோங்களேன், நீங்க 5000 ஃபீஸ் கட்டி தயலு டிசைன் கிட்ட சேர்ந்தீங்கன்னா 300 நீங்க ஒரு ஜாக்கெட் இப்ப நீங்க சேர்ந்து கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க டெய்லர் ஆயிட்டீங்கன்னா 300 நீங்க ஒரு ஜாக்கெட் வாங்கி தைக்கிறீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்ட, நீங்க ஒரு 10 ஜாக்கெட்டோ ஒரு 14 ஜாக்கெட்டோ தைச்சீங்கன்னா அந்த 5000 நீங்க போட்ட முதலீடு எடுத்துடலாம். சோ இதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க அவ்வளவு காசு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறவரு, இவர் எப்படி பைஜூஸ்க்கு மட்டும் அப்படி கேட்டாருன்னு தெரியல. ரெண்டாவது இவர் சொல்ற எக்ஸாம்பிள் பாருங்க, போட்ட காசை எடுத்துடலாமா. இப்போ நான் என் பையனை 40 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னா, படிக்க வச்சுட்டு என் பையன் டாக்டர் ஆயிட்டு ஒரு ஒரு பேஷண்ட் கிட்டயும் நான் செலவு பண்ண 40 லட்சத்தையும் என் பையன் கிட்ட, அப்பா நம்ம 40 லட்சம் கொடுத்து படிச்சிருக்கோம், அதனால 40 லட்சம் நம்ம கைக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கேத்த மாதிரி அதாவது ஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. இதுக்கு இவர் சொல்ற எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ் இப்படி இருக்கு. ரெண்டாவது இளையராஜா கான்செப்ட பத்தி ஒரு கம்பாரிசன் பண்ணியிருந்தாரு, அது கூட எனக்கு சுத்தமா ஒத்தே போல. இளையராஜா கான்செப்ட்ன்றது நம்ம ஆஃப்லைன்ல போய் நேரா பார்த்து நம்ம ரசிக்கிற ஒரு விஷயம். அதை அப்படியே ஆன்லைன்ல நடக்கிற தயலு டிசைனோட கோர்ஸோட இவர் கம்பேர் பண்ணி பிரியாணி மேனுக்கு ரிப்ளை வீடியோ போட்டாருன்னு எனக்கு தெரியல. இதுவும் நிறைய அடிக்குது. அதே மாதிரி டெய்லருக்கு அவங்க இந்த மாதிரி செக்ஷுவலா இது பண்றதுன்னு அது அவருக்கே தெரியும், எல்லாரோட பார்வை கண்ணோட்டமும் இப்படிதான், அவரும் அப்படிதான் பாக்குறாருன்னு தெரியும். ஆனா இவர் எப்படி பிரியாணி மேன தப்பா சொல்றாரு எனக்கு புரியல. பிரியாணி மேன் சரியான்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன வீடியோல நிறைய விஷயம் சரிதான், ஆனா ஒரு சில விஷயம் அவர் எப்படி சொல்லணும்னு தெரியாம இருக்காரு. ரெண்டாவது ரொம்ப மென்டலா அவர் ரொம்ப
பாதிக்கப்பட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. மென்டலா வந்து ஸ்டேபிளா இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து அவரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ரெண்டாவது அதே மாதிரி ஏட்டுடைய பிரதர் வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்போர்ட்ல நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதே விஷயத்த நம்ம அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கணும். இப்ப இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நீ பைஜூஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம அவங்கள மட்டும் இது பண்ணி பேசுனா இது எப்படி எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனலும் இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க. இந்த பாடி ஷேமிங் வந்து ஒருத்தரை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. அகத்தின் மீரன் சொல்லிட்டு ஒரு யூடியூபர், இப்பவும் நான் அவரோட சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப வருஷமாவே நான் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேரை இன்ஸ்பயர் ஆகி தான் நானுமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு யூடியூபர் வந்து ஒரு லேடி தான். 2, 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு கிராமத்துல இருந்து பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து அவங்களோட ரொம்ப சிம்பிளிசிட்டி அவங்களோட பார்த்து தான் நான் வந்து இந்த யூடியூபே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களோட பேர் என்னன்னு எனக்கு சரியா அந்த டைம் ஞாபகம் வரல. ஒருத்தவங்க வந்து உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காமா அழகா பேசுவாங்க. ஸோ இப்ப வந்து யூடியூபர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு நிறைய பேர் இதை பத்தி வீடியோ போடுறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஒருத்தரை தாக்கி பேசணும்னா நம்ம வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பாடி ஷேம் பண்ணியும் நம்ம உங்களை வந்து தாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை வீடியோ கொடுக்கணும்னாலும் இந்த மாதிரி ரிப்ளை வீடியோ கொடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாதுங்க. இப்படி பண்ணாதான் வியூஸ் வரும், அப்படி பண்ணாதான் வியூஸ் வரும். நீ மட்டும் என்ன இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க இவங்கள பத்தி பேசிதானே நீ சப்ஸ்கிரைபர் எல்லாம் வாங்குற அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னாலும் ட்ரெண்டிங்ல இருக்க விஷயத்தான் நான் பேசுறேன். ஆனா நான் என்ன பேசுறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணல, அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணல, அவங்க தவறான கருத்துக்களை சொல்றாங்க, அதை நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். அவங்களே நான் இப்போ ரொம்ப வருஷமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் தான். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க என்னென்ன விஷயம் சொல்றாங்க நான் தெரிஞ்சுக்க நான் விருப்பப்படுவேன். இது தப்பா இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லதான் செய்வேன். மறுபடியும் நான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிரியாணி மேன் கிட்ட இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னா உண்மையாவே பிரியாணி மேனுக்கு அதை வந்து சோசியல் மீடியால எப்படி சொல்லணுமோ அந்த விதத்துல சொல்லியிருக்கணும். அவர் சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. மக்களை இப்போ பாடி ஷேம் பண்றதும் ஒருத்தவங்க செக்ஷுவலா அட்டாக் பண்றதும் ரொம்ப ரொம்ப தப்பு. இது நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோ அடுத்தவங்களை பண்ணும்போது நீங்க இதை கேள்வி கேட்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது A2D என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஒரு பக்கமாவே பேசுறாரு. 2 பேர் சைடும் பேசணும். ஒரு விஷயத்த பேசுறாரு, ஒரு விஷயத்த பேச மாட்டேங்கிறாரு. A2D மேலயும் தப்பு இருக்கு. அவர் நிறைய வீடியோஸ் நல்ல வீடியோஸ் போட்டிருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த விஷயத்துல அவர் நிறைய தப்பா தப்பாதான் சொல்லி வச்சிருக்காரு. இதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். இவங்க 2 பேர்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், அது நமக்கு பிடிக்கலன்னா அதுல என்ன பிடிக்கல, அதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அதை பத்தி நம்ம சொல்லி நம்ம வீடியோ போடணும். அப்படிதான் போடணுமே தவிர ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை டீக்ரேட் பண்ணி நம்ம வீடியோ போடக்கூடாது. பிரியாணி மேன் பண்ணதை நம்ம இனிமே யாருமே பண்ணக்கூடாது. முக்கியமா பாடி ஷேம் பண்ணாது. அகமது வீரன் சார் வந்து அவரோட சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஷேமிங் மட்டும் தான் பண்ணிட்டே இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சம்திங் ஒருத்தவங்க இருப்பாங்க திவ்யா, திவ்யா கார்த்திக் சம்திங் அவங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, பிசியோதெரபி படிச்சவரு. அவரு அது வந்து என்ஜாய் பண்றாரு. அதனால மக்கள் அதை வந்து சிரிக்கிறாங்க. ஈவன் எனக்கு கூட ஸ்டார்டிங்ல ஏன் அவர் இப்படி பண்றாரு, ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் அது அவருக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால அவர் பண்றாரு. அடுத்தவங்க சிரிக்கிறாங்க. அவரால் யாருமே ஹர்ட் ஆகல ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா. ஆனா அகமது சொல்றதால எல்லாருமே வந்து ஹர்ட் ஆகுறாங்க ரொம்ப. அவரை எனக்கு கொஞ்சம் பார்க்கவே பிடிக்கல. இப்படிதான் சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நான் இந்த வீடியோ போடுறேன், எனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்றது எப்படி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடாதீங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த மாதிரி வீடியோ போங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். A2D சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பிரியாணி மேனை சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த யூடியூபரும் சேர்ந்து அவர் அடிக்கிறது எந்த விதத்துலயும் நியாயமே கிடையாது. அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் தப்பை இதுக்கப்புறம் உணர்ந்து திருப்பி வந்து வெளியில வரணும். ஹோப் கண்டிப்பா சீக்கிரம் வெளியே வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். வெளியில வந்து திரும்பியும் ஒரு வீடியோஸ் போட்டாங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எந்த யூடியூபர் இருந்தாலும் ஏதாவது ஒரு தவறான கருத்து சொன்னாங்கன்னா அது தவறுன்னு கீழே போய் சொல்லுங்க. சொல்லி அவங்கள மாத்திக்க சொல்லுங்க. ஆனா யாரையும் பாடி ஷேம் பண்ணாதீங்க. யார் மேலேயும் தப்பான வார்த்தைகளை விட்டுடாதீங்க. வார்த்தைகள் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். அதுக்கான பலனை நிறைய பேர் இங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
நான் கத்துக்கிட்டேன், என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். யாரையும் பாடி ஷேம் பண்ணக்கூடாதுப்பா, யாரையும் தவறான வார்த்தையில பேசிடக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லிக் கொடுப்பேன். எந்த ஒரு விஷயம் பேசினாலும் முன்னாடி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இப்ப அந்த வீடியோ பேசுறேன்னா உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா பேசல, அவர் என்னெல்லாம் பேசிருக்காருன்னு பார்த்துட்டு இருந்துதான் பேசுறேன். ஒரு சாதாரண விஷயம். இப்ப நான் வந்து சாதாரண உங்ககிட்ட பேசணும், நான் என்ன மாதிரி வீடியோ எல்லாம் தெரியுமா வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணாம பேசலாம். நீங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ போடுவேன். அந்த விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நான் என்ன பிசினஸ் பண்றேன், அந்த பணத்துல நான் என்ன பண்றேன்னு கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலா வந்து நின்று பேசிட்டு போகலாம். ஏன்னா அதுக்கு வந்து எந்த ஹோம்ஒர்க்கும் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயத்த நம்ம அப்படியே வந்து கன்வே பண்ண போறோம். ஆனா இந்த மாதிரியான விஷயம் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இதால அடுத்தவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுமா அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணணும்.